Meesho app ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்து சைஸ் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு ஆல்டரா வந்து மேட்ச்னா வந்து போட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு அட்ரஸ் ஆட் பண்ணா திஸ் அட்ரஸ் இஸ் நாட் சர்வீசபிள் வருது. ஏன் இந்த மாதிரி வருது? இதுக்கான ரீசன் வந்து என்ன? ஒருவே இந்த மாதிரி வந்திருக்கோம் நம்மளால வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியல, ஆனால் அதில் பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கான சொல்யூஷனா இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஹே காய்ஸ், நீங்க பாட்டு கொண்டிருப்ப டெக் கலாட்டா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள போட்டுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, first of all வந்து மீஷோல இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது this address is unserviceable வந்து பாத்தீங்களா, இதுக்கான ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து பாடலாம். ஃபர்ஸ்ட் மீஷோ போட்டவங்க பாத்தீங்கன்னா மீஷோல இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மீஷோ வந்து சேல் பண்றது கிடையாது. மீஷோ போட்டவங்க பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அவங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட கஸ்டமருக்கு வந்து ரீசேல் வந்து பண்றோம். இப்போ அந்த செல்லர் நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட செல்லர்ஸ் வந்து மீஷோல வந்து இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு செல்லரும் அவங்க ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டெலிவரி சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்லர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணணும்னு வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அதே மாதிரி வேற ஒரு செல்லர் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிடிடிசி கொரியர் சர்வீஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லருக்கு வந்து தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெலிவரி சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு செல்லர் வந்து சூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்து அந்த டெலிவரி சர்வீஸ் வந்து டெலிவரி வந்து பண்ணலாம். அவங்க ஆஃபீஸ் எதுவுமே இல்லைன்னா செல்லரால நீங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அனுப்ப வந்து முடியாது. அதனால தான் பாத்தீங்கன்னா திஸ் அட்ரஸ் இஸ் அன்சர்வீசபிள் வந்து அன்சர்வீசபிள் தான் அங்க வந்து அந்த டெலிவரி சர்வீஸ் வந்து இல்ல, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்ப முடியாதுன்னா அவங்க வந்து சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. என்னால் வந்து ஒரு லொக்கேஷன் வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து பண்ண முடியலன்னா அந்த ப்ராடக்ட் என்னால் வந்து ஆர்டரே வந்து பண்ண முடியாது. எனக்கு கஸ்டமர் கேட்குறாங்க, இல்லை எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படனா என்னால் எப்படி வந்து ஆர்டர் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். என்னன்னு தெளிவாக வந்து கேளுங்க. இப்போ மீஷோ போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய செல்லர்ஸ் தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரே ஒரு செல்லர் வந்து சேல் பண்ண போட்டு கிடையாது. ஓகேங்களா, ஒரு 4-5 செல்லர் கூட அந்த சேம் ப்ராடக்டை வந்து விற்கலாம். அப்போ பார்க்கும்போது ஒரு சிலரால் உங்கள் லொக்கேஷனுக்கு இல்லை நீங்கள் கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து வேற செல்லர் வந்து சூஸ் பண்ணி அவர் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் கொடுக்குற லொக்கேஷனுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்களா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ இந்த மாதிரிலாம் மீஷோவில் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கான்ட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் லொக்கேஷன் இல்லை நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணீங்கன்னா அவங்க லொக்கேஷன் வந்து டெலிவரி பண்ணுவாங்களா இல்லையான்றதை நீங்கள் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஆட் டு கார்டு கொடுத்துரு அட்ரஸ் லேண்ட் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கேட்குற லொக்கேஷனுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்களா இல்லையாண்டு சிம்பிளாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள் செக் டெலிவரி டேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்கோட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து இப்போது உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டது அந்த லொக்கேஷனோட பின்கோட் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பின்கோட் கொடுத்து நான் செக் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷனுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து இருக்குது, என்னைக்கு வரும்ன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க லொக்கேஷனுக்கான பின்கோட் நான் என்டர் பண்ணி நான் செக்னு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது அந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி இல்லை, இன்னும் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போட்டால ஆர்டர் பண்ணுறது எதுவுமே நீங்கள் வந்து போட்டால ஜஸ்ட் வந்து இங்கே பின்கோடில் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து இருக்கா உங்கள் லொக்கேஷனுக்கோ இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி இருக்கான்னு நீங்கள் இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மீஷோ ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணனா இந்த ஆப்ஷன்றது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஆல்ரெடா பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு ப்ராடக்ட்ன்றது ஒரு செல்லர் மட்டும் சேல் பண்ண மாட்டாங்க, நிறைய செல்லர்ஸ் வந்து சேம் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுவாங்களா இல்லையான்னு நீங்கள் பின்கோடு வச்சு செக் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் வந்து பின்கோடு வச்சு செக் பண்ணி டெலிவரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்சோ அவைலபிள் ஃப்ரம் அதர் சப்ளையர்ஸ், அதாவது
இதே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன செல்லர்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராடக்ட் வந்து ஒரு 5லேருந்து 6 செல்லர்ஸ் வந்து மீஷோவில் வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒரு செல்லர் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து சேம் ப்ராடக்ட் சேம் கலர், ஆனால் ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து 429 ரூபாய்க்கு உங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரைஸ் 412 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் வந்து செல்லரை போட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கேட்குற லொக்கேஷனுக்கு டெலிவரி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வேறு செல்லர் சூஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வேறு செல்லர் சூஸ் பண்ணி இங்கே வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம வந்து காமிச்சிட்டாங்க. இதே மாதிரி மீஷோலுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேறு செல்லர்ஸ் வந்து விற்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லர் வந்து விக்கெட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 செல்லர் வந்து விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு செல்லர் விற்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மீஷோ ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மீஷோ ஆப்பில் வரேன்னு செக் பண்ணி பாருங்கள். வரலன்னா மீஷோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் வந்து போடணும்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு லைக் வந்து எல்லாருமே வந்து பண்ணிடுங்க. அண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீஷோ நீங்கள் வந்து ரீசேல் வந்து பண்ணுறீங்க, மீஷோ பற்றி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனல் மீஷோ பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் நான் லிங்க் பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் போட்டுப்பேன். மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அதில் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெனிஃபிட் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.